வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம சுவாரஸ்யமான அலசலுக்குள்ள போக போறோம். தெனாலிராமன் கதைகள்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் கதை கிடையாதுங்க. மனிதர்களோட உளவியலையும் சரியான நேரத்தையும் ஒருத்தர் எப்படி தனக்கு சாதகமா ஒரு மாபெரும் கலையா மாத்திருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரமாதமான மாஸ்டர் கிளாஸ் தான் அது. சரி, அந்த மாபெரும் தந்திரம் எப்படி படிப்படியா உருவாக்கப்படுச்சுன்னு நாம டீட்டெயிலா பார்ப்போம். சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். ஒரு கணம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் தான் இறந்துட்டதாவோ இல்ல கொலை செய்யப்பட்டுட்டாவோ ஒரு வதந்தியை பரப்பி அது மூலமா ஒரு மிகப்பெரிய அறிவார்ந்த மாஸ்டர் பிளானை அரங்கேற்ற முடியுமா? கேட்கறதுக்கே ஏதோ ஹாலிவுட் த்ரில்லர் படத்தோட கதைகளை மாதிரி இருக்குல்ல. ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தெனாலிராமன் இதை ரொம்ப அசால்ட்டா செஞ்சிருக்காரு. அது எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போமா? பகுதி 1. தெனாலிராமனின் மரண வதந்தி. எந்த ஒரு பெரிய விஷயமே ஒரு சின்ன தீப்பொறியிலிருந்து தானே ஆரம்பிக்கும். அது மாதிரி தான் இந்த மாபெரும் தந்திரமும் தொடங்குது. தெனாலிராமன் கொலை செய்யப்பட்டுட்டார் அப்படிங்கிற வதந்தி ஊர் முழுக்க அப்படியே ஒரு காட்டு தீ மாதிரி பரவுது. பரவுன உடனே அடுத்த கட்ட காய் நகரத்துல ஆரம்பமாகுது. சில அந்தணர்கள் நேரா மன்னரை சந்திச்சு அவர் மனசுல ஒரு பெரிய குற்றமுணர்வை விதைக்கிறாங்க. அதாவது, நியாயமா வாழக்கூடிய ஒரு அந்தணரை கொல்றது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அதனால உங்களுக்கும் நாட்டுக்கும் மிகப்பெரிய ஆபத்து வரும்னு மன்னரை நம்ப வைக்கிறாங்க. ஒரு முழு நாட்டை பாதுகாக்கிற மன்னரை பாவம் சாபம் அப்படிங்கிற வார்த்தைகளை வச்சு எப்படி உளவியல் ரீதியா முடக்குறாங்க அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? மன்னருக்கு இருக்கிற அந்த மூட நம்பிக்கைகளையே அவருக்கு எதிராக தெனாலிராமன் எப்படி ஒரு பலமான ஆயுதமா மாத்தினார் அப்படிங்கிறது தான். மன்னர் ஒருவேளை எந்த படையை பார்த்தும் பயப்படாத மாவீரனா இருக்கலாம். ஆனா கண்ணுக்கு தெரியாத பழிவாங்க துடிக்கிற இந்த பிரம்ம ராட்சசனாவின்னு சொன்ன உடனே அவர் எப்படி நிலை குலைஞ்சு போறார் பாத்தீங்களா? பகுதி 2. நள்ளிரவு சுடுகாட்டு பூஜை. இப்போ பயத்தோட உச்சத்தில் இருக்கிற மன்னர் அந்த ஆவியை சாந்தப்படுத்தியே ஆகணும்னு ஒரு தீர்வை தேடுறார். இதற்காக என்ன பரிகாரம் பண்ணலான்னு அந்த அண்ணனர்கிட்ட கேட்கும்போது அவங்க ஒரு பயங்கரமான ஐடியாவை தர்றாங்க. அந்த உத்தரவுகளை பாருங்களேன். இது ஒன்றும் சாதாரண பூஜை இல்லைங்க. அமாவாசை அன்னைக்கு, அதுவும் நள்ளிரவு நேரத்துல நேரா சுடுகாட்டுக்கு போய் தெனாலிராமனோட ஆவிக்கு பூஜை செய்யணும்னு மன்னர் கராரா உத்தரவு போடுறாரு. நினைச்சு பார்க்கும்போதே அப்படியே திகிலா இருக்குல்ல. இதுதான் தெனாலிராமன் தனக்காக செட் பண்ண சரியான மேடை. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அரசவையில ரொம்பவும் மதிக்கப்படுற ராஜகுருவோட நிலைமையை கொஞ்சம் பாருங்க. மன்னரோட அந்த அதிகாரத்துக்கும் கட்டளைக்கும் முன்னாடி அவர் எப்படி பயந்து நடுங்குறார் தெரியுமா? நடுகாட்டுல நள்ளிரவுல பூஜை செய்யறதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, துணைக்கு யாரையாவது அனுப்பி வைங்க அப்படின்னு அவர் கெஞ்சுறது. ஒரு பக்கம் மன்னரோட அசைக்க முடியாத அதிகாரம், இன்னொரு பக்கம் மனிதனோட அந்த அடிமானத்து பயம். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற முரண்பாடு உண்மையிலே ரொம்ப சிரிப்பா இருக்குல்ல. பகுதி 3. பயமுறுத்தும் பிரம்ம ராட்சசன். இப்போ அந்த நள்ளிரவு சுடுகாட்டு சூழலை அப்படியே உங்க கண் முன்னாடியே கற்பனை பண்ணி பாருங்க. எங்கும் கும்மிரிட்டு, சுடுகாட்டுல அந்த மயான அமைதி. ராஜகுருவும் புரோகித்தர்களும் அப்படியே நடுங்கிட்டே பூஜையை தொடங்குறாங்க. எந்த நேரத்துல இருட்டுல இருந்து ஆவி வந்துடுமோன்னு அவங்களுக்கு மரண பயம். பயத்தோட உச்சிக்கே போன ராஜகுரு மரத்தை அண்ணாந்து பார்த்து தழுதழுத்த குரல்ல, எங்களுக்கு எந்த தீங்கும் பண்ணிடாத, உன் ஆன்மா சாந்தி அடையதான் இந்த பூஜை செஞ்சிருக்கோம் அப்படின்னு கத்துறார். எவ்வளோ பெரிய ராஜகுருவா இருந்தாலும் அந்த இருட்டுக்கு முன்னாடி மண்டிடுற இந்த காட்சி தான் கதையோட திருப்புமனை. ராஜகுரு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு டப்புன்னு மரத்துல இருந்து ஒரு பெரிய உருவம் பயங்கர சத்தத்தோட கீழே குதிக்குது. அவ்வளவுதாங்க. ராஜகுருவுக்கும் மத்த புரோகிதர்களுக்கும் உசிரே போயிடுச்சு. அலறி அடிச்சுக்கிட்டு வந்த வழியே அரண்மனையை நோக்கி ஒரே ஓட்டமா ஓடுறாங்க. இந்த எதிர்பாராத ஜம்ப் ஸ்கேர்லாம் தெனாலிராமன் திட்டத்தோட முதல் பிரம்மாண்டமான வெற்றி. பகுதி 4. மன்னரின் பயம் கலந்த அறிவிப்பு. இந்த சுடுகாட்டு சம்பவத்தோட விளைவு என்னாச்சு தெரியுமா? அந்த புரோகிதர்கள் அரண்மனைக்கு ஓடி போய் தூங்கிட்டு இருந்த மன்னரை எழுப்பி சுடுகாட்டுல நடந்த திகில் சம்பவத்தை சொல்றாங்க. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். மன்னர் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்காருன்னா, அந்த பிரம்மராட்சசனை ஒழிக்கிறவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசளிக்கப்படணும் முரசொரைஞ்சு அறிவிக்கிறார். அந்த காலத்துல 1000 பொற்காசுகள்ங்கிறது சாதாரண விஷயமா? அது ஒரு மாபெரும் செல்வம். தெனாலிராமன் போட்ட ஸ்கெட்ச் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாத்தீங்களா? 1000 பொற்காசுகள்னு ஒரு மிகப்பெரிய தொகையை அறிவிச்சும் அந்த பிரம்ம ராட்சசன் மேல இருந்த அதீத பயத்தால ஒருத்தர் கூட பரிசை வாங்க முன் வரல. ஒட்டுமொத்த மக்களும் உறைஞ்சு போய் நாடே முற்றிலுமா முடங்கி போயிடுச்சு. பகுதி 5. துறவியின் சாதுரியமான தந்திரம். இப்போ நாம இந்த மாஸ்டர் பிளானோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கொஞ்ச நாள் ஆகுது. யாருமே வராத நிலையில திடீர்னு ஒரு மர்மமான துறவி அரண்மனைக்கு வர்றார். இது மிகச் சிறப்பா எதை விளக்குதுன்னா, அந்த துறவி எப்படி ஒரு சூப்பரான உளவியல் பொறிய மன்னருக்காக வைக்கிறார் அப்படிங்கிறது தான். மன்னரே, என்னால ஆவிய தற்காலிகமா தடுக்க முடியும், ஆனா நிரந்தரமா தடுக்கணும்னா தெனாலிராமன் மீண்டும் உயிர் பெற்று வந்தா மட்டும்தான் சாத்தியம் அன்னு சொல்றார். செம ட்விஸ்ட் இல்ல? மன்னரை வேற வழியே இல்லாம லாக் பண்ணிட்டார். அந்த துறவியோட வலையில மன்னர் எப்படி முழுமையா விழுந்துட்டார்னு பாருங்க.
உங்களால தெனாலிராமனை உயிர்ப்பிக்க முடியுமா? தயவு செஞ்சு உடனே செய்யுங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு மன்னர் கெஞ்சிற நிலைமைக்கே வந்துட்டார். எந்த தெனாலிராமன் செத்துட்டான்னு இவர் ஆரம்பத்துல நிம்மதியா இருந்தாரோ அதே தெனாலிராமனை உயிரோட பார்க்க இப்போ இவரே ஏங்குறார். இதுதாங்க சரியான தருணம். இப்போ கிராண்ட் ஃபினாலே. மன்னரோட அந்த வார்த்தைகளை கேட்டோன்னே துறவி மெதுவா தன்னோட வேடத்தை கலைக்கிறார். மன்னரே, நான் தான் தெனாலிராமன் நிக்கிறார். தான் ஏமாற்றப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்டும் மன்னருக்கு கோவமே வரல. பரவாயில்ல, ஆவித்துளையும் போயிடுச்சு, தெனாலிராமனும் திரும்பி வந்துட்டான்னு ஒரே சந்தோஷம். நிம்மதியா தெனாலிராமனை கட்டித்தழுவி அந்த 1000 பொற்றாசுகளையும் அள்ளி கொடுக்கிறார். சோ இந்த முழுமையான அலசல்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உடல் பலமோ ஆயுதங்களோ பெருசு கிடையாது. மனுஷங்க எதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிற உளவியலை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை சரியான நேரத்துல பயன்படுத்துற அந்த கூர்மையான புத்திசாலித்தனம் தான் உண்மையிலேயே உலகத்தோட மிகப்பெரிய சூப்பர் பவர். என்ன, நான் சொல்றது சரிதானே? இந்த சுவாரஸ்யமான அலசல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து சிந்திங்க, கத்துக்கிட்டே இருங்க.